ஸ்கூல்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம படிச்ச ஸ்கூல் தாங்க ஞாபகம் வரும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளோட ஸ்கூலும் சரி அவங்களும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை தினமும் புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பா அம்மாக்கே சில சமயம் தெரிய மாட்டேது பசங்க ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க, வெளியே என்ன பண்றாங்கிறதெல்லாம். அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதா எங்க பொறுப்பு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ், இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் நம்ம எபிசோட்ல மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒயிட் திஸ் கொலவெரி, மூணாவதா ஆஹா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? மறந்துட்டீங்களா? ஆமா, தருண் சுரேஷ். என்ன படிக்கிற? தருண் சுரேஷ். 1F. 1F இந்த ஸ்கூல்ல? சென்னை பப்ளிக் ஸ்கூல். சினிமா பார்க்க பிடிக்குதா? யாரு ஹீரோ? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தெரியல. ஹீரோ என்ன தெரியல. அம்மா நடிக்காத. சமந்தா யாரு? தெரியல. த்ரிஷா? தெரியல. டேய் அம்மா, இந்த விண்ணை தாண்டி வருவாயாலெல்லாம் நான் வருவாங்களேம்மா ப்ளூ கலர் சாரி கட்டி. யார் 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 யாரு? பேர் தெரியல. பேர் தெரியல. அவங்க பேர் தான் த்ரிஷா. சரியா? எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். இனிமே உனக்கும் த்ரிஷாவை தான் பிடிக்கணும். த்ரிஷா வாழ்க. சொல்லு. த்ரிஷா வாழ்க. நயன்தாரா வாழ்க. நயன்தாரா வாழ்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. தருண், அந்த ஹெல்மெட் என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. என்ன பண்ணும் அந்த ஹெல்மெட்? பொய் சொன்னா லைட் எரியும். பொய் சொன்னா லைட் எரியும். தருண் பொய் சொல்லுவானா? அந்த உட்காந்தோனேவா சொல்லுவ பொய்ய? பொய் சொல்லவே மாட்டியா? சொல்லுவேன். சொல்லவேல. இனிமே சொல்லக்கூடாது. சரியா? மனசுல பட்ட உண்மைகள் எல்லாம் சொல்லணும். ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லு ஃபர்ஸ்ட் தருண். விதேஷ், சிறந்தன், ஓகே, காருண்யா. காருண்யாவா? யார் அது காருண்யா? இடையில கேர்ள் ஃப்ரெண்டா? சரி, ஓகே. காருண்யா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு பிடிக்குமா? ஏன் காருண்யா பிடிக்கும் உனக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்டா? ரித்திகா. யாரு? ரித்திகா. ரித்திகாவா? இது யார் லிஸ்ட்ல புதுசா? காருண்யா, ரித்திகா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? யார் இந்த 2 பேத்துல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேரும். 2 பேருமே பிடிக்குமா? சரி, யார் உன் பக்கத்துல உட்காந்துருப்பா? லயாஸ்ரீ. லயாஸ்ரீயா? இது யாரா? பொண்ணா? என்ன அவன் சுத்தி வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படியா? இல்ல நீ போய் பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிறியா? இன்னையில இருந்து லயாஸ்ரீ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. சரியா? சரி சொல்லு, ஸ்கூல் போறது பிடிக்குமா? அப்படி சொல்றா பளிச்சுன்னு. சரி, உனக்கு ஸ்கூல்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா, வீட்டுல இருக்கிறது அது ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல என்ன பண்ணுவ நீ? விளையாண்டு டிவி பார்த்துருப்பியா? சரி, வீட்டுல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா, வெளியே சுத்துறது ரொம்ப பிடிக்குமா? வெளியே போறது பிடிக்குமா? எங்க போவ வெளியே? சினிமா போவ? எங்கம்மா? டெல்லியா? டெல்லியில என்னெல்லாம் பார்த்த? இந்தியா கேட் பாத்தியா? தாஜ்மஹால் பாத்தியா? பாத்தியா? எப்படி இருந்துச்சு தாஜ்மஹால்? தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியுமா? கேக்கலையா நீ? யார் கூட போன டெல்லிக்கு? அம்மாவோடய டேடியோடயும். அப்பா எங்க அம்மா டேடியில எங்க? இப்ப கேளு, தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்கன்னு கேளு. இப்போ தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்க? ஷாஜஹான் அவரோட வைஃப் மும்தாஜ்காக கட்டினாங்க. உங்க அப்பா உங்க வைஃப்காக என்ன கட்டியிருக்காருன்னு கேளு. ஒண்ணுமே கட்டல. ஒண்ணுமே கட்டலையா? சரி, ஏமா உனக்கு படிக்க பிடிக்கவே மாட்டேங்குது? ரொம்ப படிக்கிறது இருக்கு. என்ன உனக்கு போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ற படிக்கிற விஷயத்துல? இதுதான் போர் அடிக்குது, அதனால தான் படிக்க பிடிக்கும். படிக்கிறதே போரா? எழுதுறது போர். அதுவும் போரா? சரி, ஓகேமா, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே தருண் நல்லா படிப்பான். தருண் நல்லா படிப்பான். குறும்பு பண்ண மாட்டான். வீட்டுல யாராவது திட்டுறியா மரியாதை இல்லாம? இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். ஓகே, அப்படியே அந்த சாக்லேட்லாம் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? 3. எதுக்கு 3? யார் யாருக்கு? டாடிக்கு, ஃப்ரெண்டுக்கு. அம்மாக்கு? வேணாமா? ஏமா? அம்மா ரொம்ப திட்டுறாங்க.
திட்டுறாங்களா? சரி ஓகே, அப்படியே எடுத்துக்கோ, சாக்லேட் எடுத்துக்கோ. தருண் அப்படியே சாக்லேட் எடுத்துட்டு இருக்கட்டும். தருணுக்கு அப்புறமா சொல்லுவதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பிரவீனா. பிரவீனாவா? பாக்குற குஷ்பு மாதிரி இருக்கீங்க பிரவீனா. நீங்க வேற நேம் சொன்னீங்க. ஓ சாரி, த்ரிஷாவா? த்ரிஷான்னு கூப்பிட்டா தான் திரும்பியா நீ? த்ரிஷா தான் பிடிக்குமா உனக்கு? ஏன்? அவங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படியே சொல்லுங்க பிரவீனா, என்ன படிக்கிறீங்கன்னு? ரெண்டாவதா? எந்த ஸ்கூல்ல? ஆதேஷ். என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்க ஃபியூச்சர்ல நீ? டான்சர், பரதநாட்டியம். பரதநாட்டியமா? சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லு. கலாட்டா கிட்ஸ் தொடங்கட்டும். பிரவீனா, நல்லா டான்ஸ் ஆடுவியா நீ? டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா? பிரவீனா யூஸ்வலா போய் சொல்லுவியா? நான் சொல்றது ஆமாவா இல்லையான்னு சொல்லு, அப்ப நானே சொல்றேன். சரியா? ஸ்கூல் போற கடைபிடிப்பியா மாட்டியா? கடைபிடிப்பல? அப்ப அது போய் தானே. சரி, என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு உனக்கு பிரவீனா? என்ன ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன்? சிக்கனா? லெக் பீஸா? அப்புறம் அடுத்தது குட்டி குட்டியா. குட்டி குட்டியா சாப்பிடுவேன். எவ்வளவு லெக் பீஸ் சாப்பிடுவேன்? ஒரே லெக் பீஸ் தான். ஏமா? 2 லெக் பீஸ், ஒன்று எங்க அக்காவுக்கு, ஒன்று எனக்கு. கோழிக்கு இருக்கிறதே 2 காலு. ஆளுக்கு ஒன்றா சண்டை போடாமல் சாப்பிட்டுப்பீங்க இல்ல? சரி ஓகே. வீட்டில் யாரை பிடிக்காது? எங்க அம்மாவை. ஏமா லெக் பீஸுக்கு சண்டைக்கு வருவாங்களா? அடிப்பாங்க டெய்லி. டெய்லி அடிக்கிறாங்களா? அம்மா அடிக்கும் போது என்னம்மா பண்ணுவ நீ? எங்க அம்மா திரும்பி அடிச்சிடுவேன். இதுக்குதான் எவ்வளவு தூரம் பேசினியா நீ? திரும்பி அடிச்சுவியா அம்மாவை? அப்ப எச்சா அடி விழுகுமே? ரெஸ்ட் அடி விடாது. விழுகாதா? எங்க அப்பா கிட்ட போய் நான் உட்காந்து. ஓ, அங்க போனா அடி விழுகாது இல்ல? நல்லா படிப்பியாமா நீ? லைட்டா. லைட் எரிஞ்சிருமோங்கிற பயத்துல லைட்டா. மற்றது எது ரொம்ப கஷ்டம் உனக்கு? இங்கிலீஷ், இவிஎஸ். இங்கிலீஷும் இவிஎஸ்மா? ஏன் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்? அது எனக்கு பிடிக்காது முதல்ல. இங்கிலீஷ் பிடிக்காதா? இங்கிலீஷ் மிஸ்ஸை பிடிக்காதா? இங்கிலீஷ் மேமும் பிடிக்காது, இங்கிலீஷும் பிடிக்காது. ரெண்டுமே பிடிக்காது நமக்கு. ஏமா அப்படி? இங்கிலீஷ்ல வந்து நிறைய எழுதி கொடுப்பாங்க, அதனால தான் பிடிக்காது. இங்கிலீஷ் மேம் ஏன் பிடிக்கல? அவங்க வந்து உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. திட்டிகிட்டே இருக்காங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டேன், உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா நீ? அப்படி இன்னைக்கு மிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா? அவங்க மிஸ் பேர் என்ன? இல்ல, மறந்துடுச்சு. நல்லா யோசிச்சு சொல்லு. இங்கிலீஷ் மிஸ் பேர் என்ன? மறந்துச்சா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரிலாம் இல்ல, கிரிஜா. கிரிஜா தானே? பாத்தியா? எனக்கு தெரியும், அவன் பக்கத்து வீடு தான் கிரிஜா. இன்னைக்கு போய் சொல்லிடுறேன் பாரு. கிரிஜா மிஸ் என்ன இந்த பிரவீனா அப்படின்னு சொல்லிட்டுமா கிரிஜா மிஸ்ட? அப்ப நீயே பேசுற, இந்த கேமரா பார்த்து சொல்லிடு. கிரிஜா மிஸ் சொல்லுமா. கிரிஜா மிஸ் இனிமே நடிக்காதீங்க, நான் கரெக்டா படிக்கிறேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அப்படியே யோசிச்சே இரு. எதையா கேட்டுக்கிட்டு வைக்க போற. இப்படி கை வை. இப்படி கை வச்சுக்க. வச்சிட்டியா? இனிமே அப்படின்னா என்ன சத்தியம் பண்ண மாட்டீங்களா? யோசிச்சுக்க. கிரிஜா மிஸ் எங்க பக்கத்து வீடு தான். இப்ப போற வழியில வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்புறம் நான் கிரிஜா மிஸ்ட சொல்லட்டுமா போய்? செம்மடி விடுவோம் கிரிஜா மிஸ்ட சொன்னா. இனிமே வீட்டுல குறும்பு பண்ண மாட்டேன். கிரிஜா மிஸ் சொல்லி கொடுத்தா கேட்பேன். கிரிஜா மிஸ் சொன்னா நான் கேட்பேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நல்ல பொண்ணா நடந்துப்பேன். அப்படியே சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும் உனக்கு? 3 சாக்லேட் எடுத்துக்கோ. 3 தான் எடுக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 2 இன்னும் 1 எடுத்துக்கோ. ஓகே சூப்பர். பிரவீனாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? விஸ்வேஷ் கௌதம். என்னது? விஸ்வேஷ் கௌதம். விஸ்வேஷ் கௌதம். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்லம்மா? பொன்னுதாசனம். மிஸ் கிளாஸ்ல யார்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் நீ தானே ஆன்சர் பண்ணுவ. அந்த அதுக்கு பிரச்சனை தான் தெரியுது. கேட்கறதுக்கு முன்னாலே பதில் சொல்லுவேல. ரொம்ப சமத்தான பையனா நீ?
நல்லா படிப்பியா விஸ்வேஷ் கௌதம்? விஸ்வேஷ்க்கு என்னெல்லாம் பிடிக்கும்? விளையாடுறது. சைக்கிளிங்கா? விஸ்வேஷ் இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக கவனிக்க போகிறோம். தலைப்பாட்டுலாம் பாடுவீங்களா எங்களுக்காக? ஓகே. டான்ஸ் விளாடுவீங்களா? ஓகே, அப்படின்னா ரெடி. ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். விஸ்வேஷ் நிறைய பேசுவியா? எவ்வளோ பேசுவ? அவ்வளோ பேசுவியா? ஓகே. ஸ்கூல்ல என்னென்னலாம் பண்ணுவான் விஸ்வேஷ்? படிப்ப, அப்புறம் சாப்பிடுவியா? அப்புறம் தூங்கிடுவ. அதெல்லாம் பண்ண மாட்டியா? ஸ்கூல்ல தூங்குனதே இல்லை இது வரைக்கும் நீ? ஐயா, என்ன லைட் எரியுது? நல்லா யோசிச்சு பாரு. அதான் எப்ப தூங்கினாலும் லைட் எரியும். சரியா? போய் சொல்லக்கூடாது. ஸ்கூல்ல யாரெல்லாம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல? ஜானபிரகாமா? பாடுறா, பாலிவுட் ஸ்டார்லாமா உன் ஃப்ரெண்டு? பொண்ணுங்களை பிடிக்காத உனக்கு? ஐயோ, லைட் எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணுங்களை பிடிக்குமா கிளாஸ்ல? அப்படியே மாறின பாத்துக்க. நீ எந்த பொண்ணு பிடிக்கும் உனக்கு கிளாஸ்ல? வைட்டா? லட்சணா பிடிக்குமா? சரி, ஸ்கூல் போறது பிடிக்குமாமா? ஸ்கூல் போறது பிடிக்குமா? பொய் சொல்லக்கூடாது இனிமே. சரி, லட்சணா பக்கத்துல வேற யாராவது உட்கார்ந்தா கோவம் வருமா? கோவம் வருமா? எதுக்கு லைட் எரிஞ்சது இப்போ? கோவம் வருமா? வருமா? சரி, ஓகே. வீட்டுல யார் யார் இருக்கா உங்க வீட்டுல? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி. இவங்க எல்லாத்துலயும் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அப்பா பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்கும். ஏன்டா கொஞ்சம் பிடிக்குது அப்பாவை? அம்மாவை ரொம்ப பிடிக்குது, கொஞ்சம் ஏன் அப்பா பிடிக்குது? என்ன காரணம்? அடிப்பாரா? ஆமா. அடிப்பாரா? ரொம்ப அடிப்பாரா கொஞ்சமாவா? கொஞ்சம் தான் அடிப்பாரா? அதுதான் தப்பு போல் இருக்கு. எங்க இருக்காரு அப்பா? ஏன் சார் பையனை கொஞ்சம் அடிக்கிறீங்களாமே நீங்க? படிப்புனா கொஞ்சம் அடிப்பேன். ஆனா மேடம் ரொம்ப பொறுமையா இருக்காங்களாமே? பொறுமையே கிடையாது, நானும் வச்சு வாங்குவேன். வச்சு வாங்குவீங்களா? என்னங்க ஏதோ கந்து வெட்டி மாதிரி சொல்றீங்க? வச்சு வாங்குறதாங்க. அப்போ உங்களை ரொம்ப பிடிக்குதுங்கிறானே? அதான் அது ஒரு நேக் இருக்கு சார். அம்மா அடிக்கிறதுக்கு அப்பா அடிக்கிறது. நீங்க ஏதோ டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி அடிப்பீங்க போல் இருக்கு. அதனாலதான் பிடிக்கல பையனுக்கு. சரி, ஓகே, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே சொல்லும் போதே சிரிப்பு ஜாஸ்தியா இருக்கு. இனிமே பொய் சொல்ல மாட்டேன். கரெக்டா படிப்பேன். அடம் பிடிக்க மாட்டேன். டைமுக்கு சாப்பிட்டுருவேன். சூப்பர். அப்படியே எவ்வளவு சாக்லேட் வேணும்னு சொல்ல உனக்கு? ஒண்ணு போதுமா? ரெண்டா? எதுக்கு ரெண்டு? தம்பிக்கு ஒண்ணு எனக்கு. சரி, ஓகே, எடுத்துக்கோ. 2 சாக்லேட் எடுத்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச் விஸ்வேஷ். ஸோ இந்த காலத்து குழந்தைகிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்போ போய் சொல்றாங்க, எப்போ உண்மையை சொல்றாங்கலாம் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேது. அதனால தான் இப்படி ஒரு மிஷின் சீட்டை போல உட்கார வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் விஸ்வேஷ். எப்பவுமே இந்த வைத்தி ஸ்காலரி ரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா க்ளூ கொடுக்கறதுக்கு படாத பாடுபடுவாங்க. அந்த மாதிரி வீட்டிலே பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் தருண் அண்ட் ஃபேமிலி. வெல்கம் தேர். What a karuvat, what a karuvat, what a karuvat, what a kar, what a kar, what a kar, what a, 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 what a karuvat, 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 what a karuvat. What a fantastic, fabulous performance. ஏ தருண், நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அதையும் கடைசியா இப்படி ஸ்டெப் ஆடினே கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடா. டே, சந்தோஷமா இருக்கு தருண் டான்ஸை பார்த்ததுல. அப்படியே உங்க பேர் சொல்லுங்க சார். சுரேஷ். சுரேஷ், என்ன பண்றீங்க? சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். நைட் ஃபுல்லா வேலை செய்வாங்களே, அந்த வேலை தானா?
ஓகே நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு காலையில் தூங்குறது. காலைல தூங்குறது. இதுல வீக்கெண்ட் வேற பீஸா கொடுப்பாங்க, அதுக்காகவே நம்ம நைட்டு ஃபுல்லா வேலை செய்யணும். டேய் பீஸா கிடைக்கும்டா அப்படின்னு. மேடம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? இப்போ உங்க ஃபேமிலிக்கு 2 minutes டைம். ஒருத்தங்க அந்த பிளே ஏரியா போயிடணும், ஒருத்தங்க இங்க இருக்கணும். யார் அங்க போக போறா, யார் இங்க இருக்க போறா? தருண் நீ தான் முடிவு பண்ண. யார்? டாடி டேடியா? டாடி என்ன டேடி இங்கேயா அங்கேயா? அங்க டேடி கூட பிளே ஏரியா இல்ல, அம்மா இங்க இருக்கட்டுமா? சூப்பர் தருண், போ அப்பா கூட்டு போ. சோபா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். தருண் ரெடியா? ஓகே நீங்க ரெடியா? ரெடி. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொடுங்க க்ளூவை. தருண் நைட்ல யூஸ் பண்றது. நைட் லேம்பா? ஆ நைட் லேம்ப் இருக்கான்னு பாருங்க. நைட் லேம்ப் அது இன்னும் கூட டைரக்டா நைட் சொல்லலாம். லேம்ப் இல்லைன்னா மாத்திக்கோ. கருங்குளத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவேன் தருண். டார்ச் லைட். எங்க யூஸ் பண்ணுவாங்க? அது எங்க ஊரு. அந்த ஊர் பேர் என்ன? டார்ச் லைட். கருங்குளம். 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 கருங்குளமா? torch ஊரே light. கும்பிட்டா இருக்கும் போல இருக்கு. கருங்குளம். சீக்கிரம் தருண். டார்ச். நெக்ஸ்ட் சொல்லலாம். கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் காஃபி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. காஃபி மக். ஓகே ஓகே வா. இங்க இருக்கு, இங்க கம் கம் கம். 50 செகண்ட்ஸ் ஆச்சு. சீக்கிரம் கரெக்ட்டா தப்பா எடுப்பாங்க பாருங்க. இப்போ சொல்லல. வேற கலர் சின்னது வேற கலர். சின்னது வேற கலர். பார்க்க பிரைட்டா இருக்கும். என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின்னா? டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது. டைலாக் ஏதாவது பேசுங்க, பஞ்ச் டைலாக் ஏதாவது. போட்டோ ஏதாவது இருக்கா? அது சொல்லுங்க. அது தல போட்டோ. அஜித். எங்க எங்க எங்க? இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் தருண். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட். வீட்டுக்குள்ள இருக்கும், நைட்ல மட்டும் வரும். வீட்டுக்குள்ள நைட்ல மட்டும் வரும், கொஞ்சம் பெருசா இருக்கும். இது திருப்பி சொல்லு. வீட்டுக்குள்ள இருக்கும், நைட்ல மட்டும் வெளில வரும், கொஞ்சம் பெருசா இருக்கும். தெரியல. 2 நெக்ஸ்ட் 1 டைம் அப். சொல்லுங்க, வரிசையா சொல்லு. சொல்லுங்க என்னது ஃபர்ஸ்ட்? டார்ச் லைட். என்னது கருங்குளமா? உங்க ஊர் அது? ஓகே கருங்குளத்துல யூஸ் பண்றது டார்ச் லைட். அருமை. 10 மார்க்ஸ். காஃபி குடிக்கிறதுன்னு சொன்னேன். ஒரு வழியா கொண்டாங்க, அதையும் கண்டுபிடிக்கல. அதுல 10 மார்க்ஸ் போச்சு. அடுத்ததா எலி. சரி அதுல 10 மார்க்ஸ் போச்சு. வேற? இது தலைன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். கண்டுபிடிச்சீங்களா? எடுத்தீங்களா இல்லையா? அதுக்குள்ள நீங்க 10 செகண்ட்ஸ் நம்ம சொன்னீங்க. சும்மானாச்சும் ஏதோ எடுத்து போட்டு வந்திருக்க வேண்டியதானே, வெறும் ட்ரையோட வந்திருக்கீங்களே. சரி பரவாயில்ல விடுங்க. மொத்தமா உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம், ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க. 10 மார்க்ஸ். போய் உட்காந்துங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வைதிஸ் கொலவரியில பிரவீன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. टच करके कहाँ चल दी बच करके, टच करके दिल से दिल अटैच किया रे. कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. பின்ற போ. பிரவீனா டான்ஸ் கிளாஸ் போறியாடா? எத்தனை நாளா? 2 வருஷம். 2 வருஷமா? யார்கிட்ட கத்துக்கிற இந்த டான்ஸ்? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? சங்கரி அக்கா. சங்கரி அக்காவா? சரி ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார். பிரதீப். பிரதீப் என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றோம். பிசினஸ் பண்றீங்களா? மேடம் உங்க பேரு? தீபா என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே மா ரெடியா? பிரவீனா 2 minutes டைம் தருவோம். அந்த பிளே ஏரியாக்கு ஒருத்தவங்க போய்க்கணும், இங்க இருந்து ஒருத்தவங்க க்ளூ கொடுக்கணும். சரியா? யாரு பிளே ஏரியா போறா, யாரு இங்க இருக்க போறா? எங்க அம்மா தான் போகணும். ஓகே போங்க பிரவீன், அம்மா கூட்டு போங்க. பிரதீப் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். பிரதீப் ரெடியா? ரெடி. Your time starts now. ஏதாவது எடுங்க சார், பயப்படாதீங்க. மாவு பிசைஞ்சு
இப்போ வரைக்கும் ஒரு 20 செகண்ட் இருக்கு ஒரு பேசுறது. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு இது பண்ணுவாங்க. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு இது பண்ணுவாங்க. சப்பாத்தி எடுக்கணுதா? சப்பாத்தி எடுக்கணுதா? எஸ். பலக இடும்பு நீங்க அவ பக்கத்துல இருக்க. சார் ஒரு நிமிஷம் ஆச்சு இதுக்கு. அது இந்த பிங்க் கலர் எடு. பிங்க் கலரோ? ஓ பிங்க் கலர். பாரு கீழ பாரு. சூப்பர் அட்ரா. என்னது இது? சீக்கிரமா கொடுங்க க்ளூ. அனிமல்ல பெரிய அனிமல். பெரிய அனிமல்ங்க. பெரிய அனிமல் கருப்பா இருக்கும் பெரிய அனிமல். எலிஃபண்ட் தான் அது. எலிஃபண்ட் ரைட் சூப்பர். யாருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் இப்படி பாக்குறீங்க? கண்ணாடி வேணுமா? அதுவே தெரியல. இருக்கும் லேடி. லேடியா? ஆமா. ரெண்டு இருக்கு இங்க. ரெண்டுல நிறைய இருக்கு. ஏதாவது எடுத்து வை. 3 ஒரு போட்டோ லேடி போட்டோ. 2 1 டைம் அப். கொடுங்க சார் உங்க க்ளூவை. என்னென்ன சார் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? ஒரு வழி ஆக்கிட்டீங்க சப்பாத்தி மாவை. கடைசியா கண்டுபிடிச்சிங்களா? 10 மார்க்ஸ். அடுத்ததா என்ன க்ளூ கொடுத்தீங்க? அனிமல்ல பெருசா? மொத்தம் உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 2 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 20 மார்க்ஸ். அப்படியே உங்க சீட்ல உட்காந்துக்கலாம் போங்க. அடுத்ததா வைத்திஸ் கொலவரியில விஸ்வேஷன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க, எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் மேன். அதெல்லாம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு டி-ஷர்ட்ல. ஆமா. எதுக்கு அது? இருட்டுல தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்கிறக்கா? எதுக்குமா அது? ஸ்டைல் அங்கிள் சொல்லு. ஸ்டைல் அங்கிள். ஏங்க அங்கிள் அவன் கேட்டானா அவன்? அதான் நீங்க எனக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரி அவன்கிட்ட போய் அங்கிள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுகப்பிரியா. சுகப்பிரியா. என்ன பண்றீங்க சுகப்பிரியா? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க சார்? பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். என்ன பண்றீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஓகே. உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன். அந்த பிளே ஏரியால ஒருத்தவங்க போயிடணும், இங்க இருந்து ஒருத்தவங்க க்ளூ கொடுக்கணும். யார் அங்க போறா, யார் இங்க இருக்க போறா? அம்மா அங்க போறேன். அம்மா அங்க போறாங்களா? நீங்க ஃபாரின் போறியா? நீ அம்மா கூட தானே போற? அப்பா இங்க இருக்கணுமா? ஆமா. சரி ஓகே கூட்டு போங்க விஸ்வேஷ். ஸ்ரீனிவாசன் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ரெடியா? ஓகே. நீங்க ரெடியா சார்? க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அலைப்பாயுதே. உங்களுக்கா? என்ன ஃபிலிம் அலைப்பாயுதே. மாதவன். இந்த போட்டோ. எந்த போட்டோ? மாதவன் அதானா? சூப்பர். விஸ்வேஷ்க்கு பிடிச்ச ஹாபி. விஸ்வேஷ்க்கு பிடிச்ச ஹாபி பெயிண்டிங். சூப்பர். அதுக்கு என்ன? ஸ்கெட்ச். சூப்பர். ஆசம். ENT. என்னமா? ENT. சரி நெக்ஸ்ட் க்ளூ போங்க. அடுத்த பேருங்க அடுத்த பேரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கிட்டார், ட்ரம்ஸ். மார்ச் ஃபாஸ்ட். ட்ரம்ஸ் தான் கேக்குறாங்க. ஆமா ட்ரம்ஸ். அங்க இருக்கு பார். ஃபாஸ்டா. இங்க ரவுண்ட் 50 seconds இருக்கு. இங்க இருக்கு பார். 50 seconds. சூப்பர். பான் வித் சில்வர் ஸ்பூன். ஆங்க சில்வர் கிடையாது. ஸ்பூன். என்னமா அது? ஸ்பூன் இங்க இருக்கு பார். சார் ஏன் சார் கையை ஆட்டுறீங்க? ENT-யா? ENT டாக்டர் கிட்டா? ENT கிளீனிங் டாக்டர் சஜஸ்ட் பண்றது. கதை சொல்லுது. டடன். இயர்ஸா? என்ன பண்ணோம்? இயர்ஸ் பட்ஸா? பட்ஸ். 3 2 1 டைம் அப். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
மாதவன் ஃபோட்டோ. மாதவன் போட்டோ. அலைப்பாயுதேன்னு மாதவனா? ஓகே. ஹாபி விஸ்வேஷ் ஓட ஃபேவரட். ஃபேவரட் ஹாபி. சூப்பருங்க. வீடு ஃபுல்லா அப்படிதான் பெயிண்ட் அடிச்சிருக்கானா? ஓகே 20 மார்க்ஸ். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபாஸ்ட். சூப்பர். 30 மார்க்ஸ். பான் வித் அப்படின்னு சொன்னேன். பான் வித்தான் சொன்னீங்களா? எங்களுக்கு வேற ஏதோ கேட்டுச்சு. பான் வித்ன்னு சொன்னாரு, உடனே சில்வர் ஸ்பூன்ட்டேன். அருமைங்க, பயங்கரமான க்ளூங்க அதெல்லாம். ஓகே, மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 4 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 40 மார்க்ஸ். ஆஹா என்ன பொறுத்தவரை நம்ம கூட தருண் இருக்காரு. தருண், உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். கேட்கலாமா? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், வேற மாதிரி இருக்கும் சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? உன் வீட்டில் உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன? எப்பவுமே என்ன கையிலேயே வச்சிருப்ப? வீட்டில் ஏதாவது பொருள் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? என்னது? கன். கன்னா? அடுத்ததா, ஸ்கூல்ல நீ என்ன அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு வருவ தருண்? எதுவும் மிஸ் பண்ணிட்டு வர மாட்டேன். எதுவுமே மிஸ் பண்ணது இல்லையா இது வரைக்கும்? புக்ஸ் அதெல்லாம் விட்டே வர மாட்டேன். எதுவுமே விட்டுட்டு வர மாட்டியா? சரி ஓகே, சூப்பரா, நல்ல பாயிண்டா நீ. அடுத்ததா, அம்மா அப்பா 2 பேத்துல யாருக்கு நீ ரொம்ப பயப்படுவ? அம்மா. அம்மாக்கா? சரி தருண், உனக்கு உடம்பு சரியில்லைனா உன்னை யார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா? அம்மாவா அப்பாவா? 2 பேருமே. 2 பேருமேவா? தனியா யாருமே கூட்டு போக மாட்டாங்களா? 2 பேர் கூட தான் போவியா? ஊசி போடுறதுலாம் பிடிக்குமா உனக்கு? வட்டாக்ஸ்ல ஒரு நாள் ஊசி போட்டுட்டேன். பட்டெக்ஸ்லேயே போட்டாங்களா? ரைட்ரா. படிக்க பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. பிடிக்காதா? ரைட்டா. ஆக மொத்தம் தருணுக்கு படிக்கிறதுனாலே பிடிக்காது. சரி ஓகே, பார்ப்போம். உன் பேரண்ட்ஸுக்கு இது மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கொடுப்பான் சரியா? கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ். உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன வீட்ல? டிவி. கன் 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 கன். நல்லா யோசிச்சு நிறைய கன் வச்சிருக்கான். நிறைய கன் வச்சிருக்கானா? என்னமா ஆன்சர் பண்ண? சூப்பர், 10 மார்க். உங்க பையன் ஸ்கூல்ல அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு வர பொருள் என்ன? எதுவுமே நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேடம். எதுவும் விட்டு வர எதுவும் மாட்டான். இதுக்கு விட்டது இல்ல. சோ ஒண்ணு கூட விட்டு வா வர மாட்டான். ஏன் குழந்தைங்க அடிக்கடி விட்டு வருவான்னு சொல்றீங்க, அதை விட விட்டு வர மாட்டான். என்னமா தருண் ஆன்சர் பண்ண? எதையும் விட்டுட்டு வர மாட்டேன். எதையும் விட்டுட்டு வர மாட்டியா? சூப்பர், 20 மார்க். உங்க பையனுக்கு ஃபீவர்னா ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டு போவீங்க உங்க 2 பேத்துல? மோஸ்ட்லி அம்மா. வைஃப். மோஸ்ட்லி அம்மா. நீங்க தான் கூட்டு போவீங்க. என்னமா ஆன்சர் பண்ண? நீங்க 2 பேரும். நீங்க 2 பேருமாமே இது வரைக்கும் தனியா ஹாஸ்பிட்டல்? ஒருத்தர் கேட்டீங்க இல்ல, தனியாவே போனது இல்லையா? சரி விடு. அவ்வளவுதான், முடிஞ்சாங்க 10 மார்க். என்ன ஆர்கியூ வர பண்றீங்களா நீங்க? உங்க பையனுக்கு படிக்க பிடிக்குமா பிடிக்காதா? ஒரே வார்த்தையில. பிடிக்காது. என்ன பிடிக்காதா? பிடிக்காது. பிடிக்காது. அட பாய். உங்க குடும்பத்துக்கே படிக்கிறது பிடிக்காது போல் இருக்கே. 10 மார்க்ஸ். உங்க 2 பேத்துல யாரை பார்த்தா பையன் ரொம்ப பயப்படுவான்? கண்டிப்பா அம்மா தான். நான் உங்களை கேட்கல, பையனை என்ன சொல்றேன். பார்த்தா தான் பயப்படுவோம். அப்படியா? ரைட். நீங்க ரெண்டு அடிக்கடி பேரும் எல்லாரும் செல்லம் திட்டுவா. கொடுக்குறாங்க. ஒருத்தர் செல்லம், ஒருத்தர் அடக்கி வச்சு. ஒருத்தங்க அட்டைக்கு வாசிக்கிறாங்க. நீங்க செல்லமா சார்? கொஞ்சம் செல்லம் தான். ஓகே, ஃபென்டாஸ்டிக், கரெக்டான ஆன்சர். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 40 மார்க்ஸ். போ, அம்மா அப்பா 2 பேத்தையும் கூட்டு போய் சீட்ல உட்காரு. அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல பிரவீனா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன் கிளாஸ் லீடர் பேர் என்னமா? அக்ஷயா. அக்ஷயாவா? உனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் என்ன? ஜிராஃபி. ஏன் அது வித்தியாசமா இருக்கு? ஏன் ஜிராஃபி பிடிக்கும்? அது ரொம்ப பெருசா. ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம யானை கூட தான் பெருசா இருக்கும். அதோட அது பெருசா இருக்கும். அதனால ஜிராஃபி. பாத்திருக்கியா ஜிராஃபிய? டிவில தான் பார்த்திருக்கேன். என்ன கலர்ல இருக்கும்? லைட் பிரவுன்ல இருக்கும். லைட் பிரவுன்ல இருக்குமா? சரி ஓகே, ஏதோ பனியார மாதிரி சொல்ற லைட் பிரவுன்ல. அடுத்ததா, உங்க அம்மா அப்பா மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? தெரியுமா? கேட்டதே இல்லையா அதெல்லாம் நீ? அப்ப நான் பிறக்கவே இல்லை. அப்பா, அருமையான அருமையான விஷயம் தான் அது. இவ்வளவு தெளிவா பேசுற உனக்கு அது தெரியாமையா இருக்கு போது. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். இப்ப சொன்ன ஆன்சரு வேணும்னே பண்றது. அடுத்ததா, உங்க வீட்டுல யாருக்கு ரொம்ப கோவம் வரும்? அம்மாக்கா அப்பாக்கா? எங்க அம்மாக்கு. அப்பா வீட்டுல ஹெல்ப் பண்ணுவார் அம்மாக்கு? சமைக்கிறது, துவைக்கிறது,
என்னதான் பண்ணுவார் வீட்ல அவரு? வெட்டி உட்காந்துருப்பாங்க. அப்படி சொல்றீங்க ராஜாட்டி. கை தட்டுங்க, குழந்தை எவ்வளவு அழகா பேசிட்டு. சரி பிரவீனா, ரொம்ப அழகா தெள்ள தெளிவா உண்மைகளை மட்டும் சொல்லியிருக்கீங்க 5 கொஸ்டினுக்கும். பிரவீனோட அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்போமா இதே மாதிரி? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதீப். ரெடியா? யார்கிட்ட கேட்கலாம், அம்மாட்டியா அப்பாட்டியா? எங்க அப்பா கிட்ட. அப்பாட்ட கேட்போமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொண்ணோட கிளாஸ் லீடர் பேர் சொல்லுங்க. கண்டிப்பா தெரியாது. தெரியாதா? ஷேவா. ஏங்க நீங்க கேக்குறீங்களா சொல்றீங்களாங்க? நீங்க என்கிட்ட பேசுங்க. அதுதான் கண்ணாடி போடுன்னு பேசாம இரு. நீங்க கண்ணுல பேசுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பள்ளையா தெரியுதுண்ணா? முதல்ல கேளுங்க. ஓகே, சீக்கிரமா சொல்லுங்க. அக்ஷயா. அக்ஷயாவா? கான்ஃபிடென்ட்டா? 10 மார்க்ஸ். ஆமா தானே, அக்ஷயா தானே? சூப்பர். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் என்ன? ஏய், நான் சொல்லவே இல்ல. நான் டெஸ்ட் பண்ணுவேன், அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவேன். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இப்ப தெரிஞ்சுக்கங்க. சொல்லுமா, என்னமா பிடிக்கும்? ஜிராஃபி. ஜிராஃபி. எப்படி ரியாக்ஷன் பாரு. என்னது ஜிராஃபியா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா, உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜா? என்ன உன் பொண்ணு லவ் மேரேஜுங்குது? ஐயோ மேடம், என்னது? நான் சொன்னேனா? பயப்படாதம்மா, பொது இடத்துல அடிக்க மாட்டாங்க. ஏன் எனக்கும் தான் பயமா இருக்கு, நான் காமிச்சுக்கிறேன்னா சார் வேறு. எங்க உங்க பொண்ணு நீங்க லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. எனக்காவது வீட்டுல போய் சொல்லாதீங்க. சரி ஓகே, கரெக்ட் தாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். கைதட்டு. உங்க வீட்டுல யாருக்கு ரொம்ப கோவம் வரும்? உங்களுக்கா அவருக்கா? எனக்கு தான். உங்களுக்கு தானா? சார் நீங்க என்ன சார் சிரிச்சுட்டே இருக்கீங்க? என்னமா ஆன்சர் பண்ண? அப்பான்னு சொன்ன? எங்க அம்மா தான் கோவப்படுவாங்க நான் சொன்னேன். எதுக்கு கோவப்படுற நீ? எதுக்கு டென்ஷன் ஆற? டென்ஷன் ஆகல. கரெக்டான ஆன்சரே. நீங்க தான் அதிகமா கோவப்படுவீங்களா? 10 மார்க்ஸ். உங்க வீட்ல வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஆமானா ஆமா, இல்லனா இல்ல. கண்டிப்பா 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 ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுவீங்க? இட்லி போடுறது, தோசை போடுறது, இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆமா மேடம். ஹெல்ப் பண்ணுவாரா கிச்சன்ல உங்களுக்கு? சரி, என்ன ஆன்சர் பண்ண? அப்பா ஹெல்ப் பண்ணுவாரா வீட்ல? எப்பவுமே வெட்டியா இருப்பாங்க. என்ன சார் நீங்க பாட்டுக்கு கிச்சன்ல கண்ணா பின்னான்னு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்களாமே, எப்பவுமே வெட்டியா இருப்பீங்களாமே. அதனால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. ஸோ மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 30 மார்க்ஸ். சரி பிரவீனா, ஜாலியா போ. அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கூட்டு போய் சீட்டில் உட்காந்துக்கோ. அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல விஸ்வேஷ். விஸ்வேஷ், 5 கொஸ்டின்ஸ் கேட்போமா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? உன் வீட்ல யார் உங்ககிட்ட இருந்து ரிமோட்டை புடுங்குவா அடிக்கடி? தம்பி. தம்பியா? நெக்ஸ்ட், நீ லாஸ்டா பார்த்த ஃபிலிம் என்ன? கோச்சரியான். கோச்சரியானா? எங்க பார்த்த கோச்சரியான்? தியேட்டர்லயா? கோச்சரியான்ல யாரு நடிச்சிருக்கா? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் பிடிக்குமா உனக்கு? எங்க அப்பா பிடிக்கும். உனக்கு யாரு பிடிக்கும்? அஜித். கை தட்டுப்பா. இது தலை பேனாடா. அம்மா பையன் வந்தோடனே சொல்லுங்க, கொஸ்டின் பேப்பர்ல அப்பயே கொடுத்துருப்பேன்டா உனக்கு. சரி, அப்பா வீட்ல வந்து ஆபீஸ் ஒர்க்லாம் பாப்பாரா? ஓகே, மாட்டினார்ரா இன்னைக்கு. கிளாஸ்ல எத்தனாவது ரோல உட்காந்துருக்க நீ? தேர்டா? நீ என்ன டே பிறந்த? தெரியாதா? சரி, இங்க யார் இருக்கா உங்க ஃபேமிலில இருந்து? பாட்டி இருக்காங்களா? அப்ப பாட்டிக்கு தெரிஞ்சு. பாட்டிக்கு மைக் கொடுங்க. பாட்டி சொல்லுங்க, விஸ்வேஷ் எப்ப பண்ணா? ஃப்ரைடே 12 12 ஃப்ரைடே. தலைவர் பர்த்டே என்னைக்கு பிறந்திருக்கப்பா நீ? கை தட்டுங்க. பாத்தியா, ஃப்ரைடே பிறந்திருக்க. சரி ஓகே. அடுத்தா விஸ்வேஷோட அம்மா பாட்டி அதை கேட்கணும். கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க வீட்ல பையன் கிட்ட ரிமோட்டுக்கு யார் அதிகமா சண்டை போடுவா? அப்பாவா இல்ல பையனா இல்ல நீங்களா? அப்பா. அப்பா தான். அப்பா தான் சண்டை போடுவாரா? வேற யாரும் வீட்ல சண்டை போட மாட்டாங்களா? ஒத்துக்கிறீங்களா சார்? அது நீங்க கண்டிப்பா. நீ என்ன ஆன்சர் பண்ண? தம்பி. போச்சு 10 மார்க். பையன் லாஸ்டா பார்த்த ஃபிலிம் என்ன? கோச்சடையன். ஓரசா சொல்றீங்களே. மறுபடியும் ஒரு 10 மார்க்ஸ். நீங்க ஆபீஸ் ஒர்க்க வீட்ல கொண்டு வந்து பாப்பீங்களா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. ஆமாம். ஷூரா? ஆமாம். பாப்பா. கண்டிப்பாவா? கண்டிப்பா. அருமையான ஆன்சர். அதுல 10 மார்க்ஸ்.
உங்க பையன் எந்த டே பிறந்தான்? இந்த 12 டே. டேவா? Friday. ஃப்ரைடே. 10 மார்க்ஸ். பையன் கிளாஸ்ல எத்தனாவது ரோல உட்கார்ந்துட்டு இருக்கான்? செகண்ட் ரூம் மேபி. தேர்ட். டேய் செகண்ட் சொன்னீங்களா? பையன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னனால நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா நாங்க மார்க் போட மாட்டோம். சரியா? 10 மார்க்ஸ் போச்சு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். ஸோ ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்காக்கு எந்த ஃபேமிலி போறாங்கலாம் பாக்குறதுக்கு முன்னால இப்போ பெஸ்ட் டேடுக்கான நேரம் இது. ஐஸ்கிரீம்லாம் வச்சிருப்போம், அதனாலே தெரியும் உங்களுக்கு. சில்லுன்னு ஒரு கேம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால வாங்க மிஸ்டர் சுரேஷ், தருண். மிஸ்டர் சுரேஷ் சார், எஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 மினிட் டைம். ஓகே. அதுக்குள்ள உங்க குழந்தை உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுவான். எவ்வளவு ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிடுறீங்கிறது தான் கேம். சுரேஷ் ரெடியா? ரெடி. கொஸ்டின் வந்துருங்க. பொசிஷன். ஓகே. தருண் ரெடியா? ரெடி. 1 மினிட் தான் டைம். அதுக்குள்ள அப்பாக்கு ஐஸ்கிரீம் எடுத்து ஊட்டிடணும். 1 2 3 ஸ்டார்ட். கொட்டுறா மிக்சி ஜார்ல போற மாதிரி போடுறா. எடுத்து ஊட்டுறேன். நீ வரலையா? வெடிடுமா? ஒன் மினிட் ஆச்சு. டைம் அப். சரி, ஒரு இன்னும் முடிச்சிருக்கீங்க. அடுத்த ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார், அருமையான பர்ஃபார்மன்ஸ். தருணன் ஃபேமிலி 1 மினிட் டைம் கொடுத்தேன், ஒரே ஒரு கப் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த பிரேக் பண்றாங்களா அப்படிங்கிறது பிரவீன் ஃபேமிலி தான் முடிவு பண்ணோம். வாங்க. சார், உங்களுக்கு அதே 1 நிமிஷம் தான் டைமு. உங்க குழந்தை ஊட்டி விட, நீங்க சாப்பிட, சைட்ல நின்று நாங்க சிரிக்க ஒரே குதூகலமா தான் இருக்கும். Your time starts now. நிறைய கொடுமா, அப்பா நிறைய சாப்பிடுவார்ல. அப்படி எடு ராஜாத்தி. 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. டைம் அப். எந்திரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஃபேமிலி என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். 1.5 கப் உள்ள போயிருக்குது. போய் அப்படியே தெம்பா உட்காருங்க, சில்லுன்னு இருக்குமே. அடுத்ததா பெஸ்ட் டேட் யாரு அப்படிங்கிற காம்படிஷனுக்காக விஸ்வேஷ் அண்ட் ஃபேமிலி வாங்க சார். விஸ்வேஷ், அப்பாக்கு ஐஸ்கிரீம் ஊட்ட ரெடி ஆயிட்டியா? ஓகே சார், நீங்க வாங்க, பொசிஷன் வாங்க. Your time starts now. நல்லா டைம் அப். ஐஸ்கிரீமை ஊட்டி விடுனா சைட்ல ஒரு டீஸ்பூன் எடுத்து நீ சாப்பிடுற. விஸ்வேஷன் அவங்க அப்பா ஸ்ரீனிவாசன் 2 பேரும் சேர்ந்து 1 மினிட்ல 2 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. அதனால இந்த வாரத்தோட பெஸ்ட் டேடு ஸ்ரீனிவாஸ். அடுத்ததா இந்த பெஸ்ட் டேடை கொடுக்கறதுக்கு நான் மட்டும் பத்தாது, ஆல்ரெடி இங்க 2 பொறுப்பான அப்பாக்கள் இருக்காங்க. அந்த 2 பொறுப்பான அப்பாக்களையும் இங்க கூப்பிடுற. ஸ்டேஜுக்கு வாங்க. கிரீட்டத்தை கொண்டு வரக்காக எங்க சோட்டா பீம். வாங்க சோட்டா பீம். ஸ்ரீனிவாஸ் ஒரு பொறுப்பான அப்பாவா பெஸ்ட் டேட்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆஃபீஸ்லாம் போய் சொல்லுங்க, சரியா?
இந்த போட்டோ நான் உங்களுக்கு தரேன், ஃபேஸ்புக்கில் போடுங்க, நான் லைக் போடுறேன். ரைட். இந்த வாரத்துக்கான பெஸ்ட் டேட்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா. இந்த 3 ஃபேமிலியில யாரு போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்கோர்ஸ்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. இந்த எபிசோட்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு சார். இது அடிக்கடி நடக்கிற ட்விஸ்ட் கிடையாதுங்க. எபிசோட்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த ட்விஸ்ட் நடக்கும். இந்த நல்ல நாள் அந்த ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்த தடவை 2 ஃபேமிலி செகண்ட் பொசிஷனை ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த எபிசோட்ல தேர்ட் பொசிஷனே கிடையாதுங்க. 2 ஃபேமிலி செகண்ட் பொசிஷன் தான். அந்த 2 ஃபேமிலி யார் யாருங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தருண் அண்ட் ஃபேமிலி 50 மார்க்ஸ். அடுத்ததா பிரவீன் அண்ட் ஃபேமிலி 50 மார்க்ஸ். ஸோ இந்த 2 ஃபேமிலியும் இந்த எபிசோடுக்கான செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ 2 ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய நன்றி கலாட்டா கிட்ஸ் டீம் சார்பா. அப்படியே உட்காந்துக்கங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாதிரி வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. ஸோ இந்த வாரம் எபிசோட்ல 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு விஸ்வேஷ் அண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க சார். கிரீடம் ரொம்ப அருமை சார். சரி, உங்களுக்கு மொத்தம் 5 பணம் இருக்கா? இல்ல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. 2 சான்ஸ் கொடுப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் உடச்சு உள்ள ஒரு 5,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் பத்தாது, நம்ம கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மர் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணி இன்னொரு பணம் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8,000 ரூபாய் இருந்தால் 8,000 ரூபாய் கொடுத்துருவோம். 3,000 ரூபாய் இருந்தால் 3,000 ரூபாய் தான் கிடைக்கும். ரெடியா? எல்லாம் புரிஞ்சா? எந்த பானையை உடைக்க போறீங்க? 5 அந்த கடைசியில் இருக்கு எதுவா? ஓகே வாங்க. விஸ்வேஷ் அடிச்சு நொறுக்குங்கள். இன்னும் 4,000. இப்போ சொல்லுங்க சார், 4,000 ஓகேவா இல்லை இன்னொரு பானை உடைக்கலாமா? இன்னொரு பானை உடைக்கும். எவ்வளோ வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8,000 ரூபா. 8,000 ரூபாவா? ஓகே, 10,000 ரூபா வந்துச்சுன்னா 2,000 திரும்ப கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு எனக்கா? இப்படி தான் சார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாங்க சரி சொல்லுங்க தம்பி, எந்த பானை? 2வா? இதுவா? ஓகே, அட்டாக். 1 2 3 ஸ்டார்ட். அப்படிதான் போதுமா? யார் மேல கோவம் தெரியல குழந்தைக்கு? எவ்வளோ? 2,000. ஆக மொத்தம் கம்பெனிக்கு 2,000 ரூபாய் லாபம். ஸோ இந்த 2,000 ரூபாய் பணத்தோட உங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. வாங்கிக்கலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ இந்த வாரம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணணும். கால் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் கலாட்டா கிட்ஸ்ல ஃபேமிலியோட நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.